லக்னத்துல ஒருத்தருக்கு ராகு இருக்கிறார். லக்ன வீடு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மனிதனுடைய எண்ணம் செயலை பற்றி லக்னம் தான் உறுதிப்படுத்துது. அவர் எப்படிப்பட்டவர், சமூகத்திலே எதை கொடுக்கக்கூடிய பலனை அனுபவிப்பார் என்றதை லக்னம் சொல்லுது. அப்படிப்பட்ட இந்த லக்னத்துல ராகு பகவான் இருக்கிறார்னா ஒரு பிரம்மாண்டத்தை கிரியேட் பண்ணக்கூடிய கிரகம். அப்ப ஜாதகருடைய எண்ண ஓட்டங்கள் எப்பொழுதுமே பெரிதுபட்டு கொண்டே இருக்கும். எந்த விஷயத்தையும் பெரிதாக சிந்திக்கக்கூடியவர். அந்த பெரிதான சிந்தனைகள் வெற்றி பெறுமான்றது ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரக வாழு திரிகோண தொடர்பு இருந்தா வெற்றி பெற்றுவிடும். இல்ல லக்ன அவயோகிகளோட பார்வை இணைவுகள்ல ராகு இருக்கிறாருன்னா அந்த சிந்தனைகளால ஜாதகருக்கு தோல்விகள் தான் இருக்கும், பிரச்சனைகள் தான் இருக்கும். அப்ப லக்னத்திலே ராகு நிற்பதுல நல்ல விஷயம், ஜாதகர் அதீத சிந்தனையாளராக இருப்பார். பெரும் பெரும் யோசனைகளும் பெரும் வியூகங்களையும் வகுக்கக்கூடிய நபரா உருவாக்கி கொடுக்குது. பெரு மனிதர்களுடைய தொடர்பையும் கொடுக்குது. அப்ப லக்னத்தில் ராகு சிறப்பு தான், ஆனால் அவர் அமர்ந்த இடத்தினுடைய வலுவும் இருக்கணும். பிளஸ் லக்ன யோகர்களோட தொடர்புல இருந்தணும். அவயோகி தொடர்புன்னா ஜாதகருடைய எண்ணம் ஃபுல்லா தப்பா இருக்கும். சமூகத்துல தப்பான செயல்களை செய்து மாட்டிக்கொள்ளக்கூடிய நபராகவும் பெரித முன்னேற்றம் இல்லாத நபராகவும் இருப்பார். அதுபோல ஒரு சிலருக்கோ பெரிய சிந்தனைகள்லாம் இருக்கும், ஆனா ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் அழுத்திருக்க மாட்டார். அதனால அவருடைய வாழ்க்கை முழுவதும் விசாலமாக சிந்தனையாகவே இருக்கும். ஒரு திண்ணையில் அமர்ந்து கொண்டு பல பல பிரபஞ்ச ரகசியங்களை பற்றி சிந்தனை கொண்டவராகவும், பொருளாதார வளத்தை மேம்படுத்த வேண்டும் என்று பல நாடுகளை பற்றி பேசக்கூடிய நபரா இருப்பார். ஆனா எதுவுமே செயல்பாட்டுல இருக்காது. அவர் சாதாரணமா திண்ணையில ஒரு டீ கடை பெஞ்சுகள்லயே அமர்ந்து கதைகளை வசனமாக பேசக்கூடிய நபராக இருப்பார். இது போன்ற சிந்தனைகளை கொடுக்கிறார் ராகு. அப்ப வீடு கொடுத்த கிரகம் வலுத்து யோக தொடர்புனா லக்ன ராகு பெரும் மனிதராக மாற்றுகிறார்.